தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மளை ஒருவரையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வழிநடத்தும்படி நாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்க கற்றுக்கொள்ளுவோம். இந்த நாளிலும் தேவன் தரக்கூடியதான ஒரு நல்ல ஆலோசனை சிந்தனை துளியாக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு பாசம், அது எப்படி அது வெளிப்படுது, இல்லை அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு 80 வயசு 75-80 வயசு அந்த ஒரு மதிப்பில் அந்த வயசில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அந்த பெரியவருக்கு ஒரு 40 வயசு மதிக்க ஒரு மகன் இருக்கான். 40 வயசு மகனுக்கு. இப்போ அந்த 40 வயசு மகனை கூப்பிட்றாரு. மகனும் வரான் பக்கத்தில். அந்த நேரம் பார்த்து ஜன்னல் பக்கத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னப்பா அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்பா கேட்கும்போது மகன் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, காக்கா அப்படின்னு சொல்லி மகன் சொல்கிறார் பதில். சரின்ட்டு அவர் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, அது என்னப்பா அங்கே ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சல்ல, என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதை சொன்னாலப்பா, காக்கா போயிடுச்சு. சரிப்பா. திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவன் அப்பா மறுபடியும் மீண்டும் கேட்குறாரு. எப்பா கொஞ்ச நேரம் முன்னாடி ஏதோ சவுண்டு கேட்டேனே, அது என்ன அப்படின்னு. எப்பா நான் தான் சொன்னேன்லப்பா காக்கான்னு. 3வது டைம் அப்படியே சவுண்டு மாறிடுச்சு. அடுத்து 4வது டைமும் திரும்ப அதே கேள்வி அவர் கேட்குறாரு. கேட்கும்போது மகனுக்கு ரொம்ப ஆத்திரம் பொங்கிடுச்சு, கட்டுப்படுத்த முடியல. அப்போது அப்பாவை பார்த்து பயங்கரமான வார்த்தைகளை கொட்டுறார். வயசானவங்களுக்கு எல்லாமே மறக்குமா? அந்த ஒரு விஷயம் மாத்திரம் எப்படி நீங்கள் மறக்காமல் மனசில் வச்சுட்டு அது என்னது அப்படின்னு சொல்லி இத்தனை முறை என்னை கேள்வி கேட்டு சாவடிக்கிறீங்க இல்லையா? அப்படின்னா நாங்கள் எத்தனை முறை அதை ஒரே பதிலை திரும்ப திரும்ப சொல்கிறது ஏன் உங்களால் புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னு சொல்லி மகன் பயங்கரமாக வாக்குவாதமாக பேசிட்டார். ரொம்ப வார்த்தைகளை கொட்டிட்டார். அப்போ இந்த பெரியவர் எதுவுமே பேசலை. அவர் பாட்டுக்கு மௌனமாக எதுவும் சொல்லாமல் ஒரு பாட்டுக்கு அவர் ரூமுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கையில் ஒரு டைரியோடு வரார். வந்துட்டு மகன் சண்டை போட்டது திட்டினதால அவர் மனசில் வச்சுக்கல, மறந்துட்டார். ஏன்னா அப்பா இல்லையா, மறந்துட்டார். அப்போது வெளியில் வந்து அதே சோஃபாவில் உட்காந்துட்டு ரொம்ப நேரமும் அந்த இடத்த பார்த்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. படிக்க முடியல. அப்போ மகனை கூப்பிட்டு, மகனே இது என்னன்னு எனக்கு கொஞ்சம் படித்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது மகனுக்கு கோபம் தணிஞ்சிருச்சு. பரவாயில்ல, அப்பா வந்து நம்ம இவ்வளோ திட்டியும் கூட அப்பா பணிவாக நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகன் அந்த கோபத்தையெல்லாம் மனசில் வச்சுக்காமல், சரிப்பா நான் படிக்கிறேன்ப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படிக்கும்போது அந்த படித்த அந்த ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் எடுத்து கொடுத்த அந்த ஒரு விஷயம் 38 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை மகன்கிட்ட படிக்க சொல்லி கேட்குறார். அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அந்த டைரியில் அந்த மகனை படிக்க சொல்லி கேட்கும்போது மகன் படிக்கிறான். படிக்கும்போது தெரியுது, அதே 38 வருஷத்துக்கு முன்னாடி மகனுக்கு என்ன வயசாக இருந்திருக்கும். இப்போ 40 வயசுனா 38 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 2 வயசு சின்ன பையன். இப்போ அப்பா கேட்ட அதே கேள்வியை அன்னைக்கு மகன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கிறான். பா என்னப்பா அது தங்கோ, அது காக்காடா. பா அது என்னப்பா அது என் செல்லமே, அது காக்காடா அப்படின்னு சொல்லி ஒரு 25-30 முறை அந்த பையன் கேட்ட கேள்விக்கு அவர் கொஞ்சமும் கூட சலிக்காமல் சங்கடப்படாமல் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே பதில் சொல்லி அதில் அப்படி எழுதி வச்சுருந்தாராம். என் மகன் இன்றைக்கி இத்தனை முறை என்கிட்ட இப்படி கேட்டான், நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதை எழுதியிருந்த அந்த தேதியை பார்க்கும்போது அது நான் தான் அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த வருஷம் தேதியெல்லாம் பார்க்கும்போது அந்த சின்ன பிள்ளை வேறு யாரும் இல்லை, நான் தான் எங்கள் அப்பாக்கிட்ட அப்படி கேட்டிருக்கேன். இத்தனை முறை நான் கேட்டேன் கூட எங்கள் அப்பா கோவிச்சுக்காமல் என் மேலே சங்கடப்படாமல் என்னை
கொஞ்சி விளையாடி நான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது ஒரு குழந்தையாகவே மாறி என் கூட அவர் வந்து அந்த வார்த்தையிலெல்லாம் ரசிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே இப்போது எனக்கு நடுத்தர வயசு, எங்கள் அப்பாவுக்கு முதிர் வயசு, ஆனால் அவருடைய உணர்ச்சிகளை என்னால் புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு நினச்சி அந்த மகன் 40 வயசில் உள்ள அந்த மகன் வந்து மனஸ்தாபப்பட்டு அழுதானான். இப்போது அந்த கொஞ்ச நேரம் அந்த இருதயத்தை வந்து சமாதானமாக சமாளிக்க முடியல. இருதயம் வந்து அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய சில நேரங்களில் இப்படித்தான் அந்த கீழ்ப்படிதலினாலே எரிஞ்செறிஞ்சு விழக்கூடிய எண்ணங்கள், குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கூட ஜாயிண்ட் ஆகிக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட ஒன்றா பயணம் பண்ணுறதுக்கு இது அதாவது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே சம்பவக்கூடிய ஒரு சம்பவம் தான். அப்போ கீழ்ப்படிதலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் சொல்லுது. என்ன வசனம்னு பார்த்தோன்னா இன்றைக்கி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். சிம்பிளான வசனம் தான் பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இங்கே 2 விஷயம் சொல்லியிருக்கு. ஒன்று பெற்றவங்களுக்கும் கீழ்ப்படியணுமா, அடுத்தது கர்த்தருக்குள் கீழ்ப்படியணுமா. இப்போது கீழ்ப்படிதலுங்கிறது வார்த்தை ஒன்று தான், ஆனால் அங்கே 2 பேர் தான் குறிப்பிட்டிருக்கு. ஒன்று தெய்வம், இன்னொன்று பெற்றவங்க. அப்போ நம்ம வந்து யாருக்கு முதல் இடம் கொடுக்கணும், யாருக்கு 2வது இடம் கொடுக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனால் கொடுத்தா 2 பேர்த்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை ஈவனாக கொடுக்கணும், ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே சொல்லப்படுது. அதனால் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியலாம் முடியும். ஏன்னா அங்கே அன்புங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம அடிமை ஆயிடுறோம். அப்போ நிச்சயமாக ஆண்டவருக்கு பிரியமாகவும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாகவும் நம்மளால் நடந்துக்க முடியும். தேவன் நம்மளை பாதுகாப்பாராக. நம்ம இந்த மாதிரியான காரியங்களை நம்ம கேட்டுட்டு இதோடு நம்மோட நிறுத்திக்காமல் மற்றவங்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. அநேகருக்கு இது பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும். ஃபோனில் நிறைய காரியங்களை பார்க்குறாங்க, நிறைய பாவத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய வீடியோக்களை பார்த்து வீணாக போயிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட வீடியோக்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நிறைய பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டுமே. அதுக்காக உங்களால் முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த பதிவை போட்டுட்ருக்கேன். நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். தயவும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பினால் ஆண்டவரே, இந்த நாளிலும் என் தேவன் தாமே எங்களுக்காக நீர் கொடுத்திருந்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே பெற்றோருக்கும் ஆண்டவரே கர்த்தருக்கும் ஆண்டவரே நாங்கள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் என் தேவன் உணர்த்தினேர். ஆமாண்டவரே, இருதயத்திற்குள் இருக்கக்கூடியதான அந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் எப்படி எடுத்து ஆண்டவரே அதை வெளியிலே போட்டு நாங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தவும், நாங்கள் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்ல ஒரு குணங்களை நாங்கள் அடையவும் தேவன் எங்களுக்கு தினமும் தந்து வழிநடத்தும்படி உம்முடைய பாதத்தில் எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதும் சமர்ப்பித்து ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். காத்து வழி நடத்தும் இரட்சகரும் மீட்பருமாய் கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற ஜெபம் கேளு பரிசுத்தமும் இருக்கும் இந்த பரமபிதாவே. ஆமேன். ஆமேன். மீண்டும் சந்திப்போம்.